முத்தா அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பில் சிந்திக்க தலைப்பட்டிருக்கிறோம். திரைப்படங்கள் வெறும் படமா கற்கும் பாடமா என்கிற இந்த இனிய தலைப்பில் நாம் சிந்திக்க காத்திருக்கிறோம். முதல்ல நம்ம சினிமாங்கிற ஒன்று வர்றதுக்கு முன்னால நம்ம ஊர்கள் எல்லாம் கதை சொல்றது, ஓவியம் வரைகிறது, பாட்டு பாடுறது, இப்படி தனித்தனியாக பல கலை வடிவங்கள் இருந்துச்சு. இந்த கலை வடிவங்களோட சேர்ந்து நாடகம், கூத்து, பொம்மலாட்டம், இப்படி பல கலைகள் வளர்ந்துச்சு. கடைசியாக அதனுடைய உச்சபட்சமாக மேடை நாடகங்கள் தமிழ்நாடு எங்கும் செழித்து வளர்ந்திருந்த காலம். அதற்கு பிறகு சினிமா தோன்றியது. 500 கிமு கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து 2500 வருஷத்துக்கு முன்னால சீன தத்துவ ஞானி ஒருத்தர் இருட்டறைக்குள்ள ஒரு சின்ன துவாரம் வழியா பார்க்கும் போது பிம்பம் தலைகீழா தெரியுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னால அரிஸ்டாட்டிலும் அவரு கிமு 350 அவரும் இதே மாதிரி ஒரு கிரகணம் தெரிகிறத கண்டுபிடிச்சதாக குறிப்பு எழுதியிருக்கிறார். ஆனா இது எல்லாம் விஞ்ஞானத்திற்கு வளர்கிற காலத்துக்கு முந்தைய காலம். கிபி 1000 தான் அல்ஹசன் அப்படிங்கிறவரு ஒளியியல் தோற்றப்பாடு பற்றி ஆராய்ந்து ஒரு தேற்றத்தை உருவாக்கினார். 1490 லியோனார்டோ டாவின்சி, நீங்க எல்லாம் நிறைய அந்த டாவின்சி கோட் அப்படின்னு ஒரு திரைப்படம் கூட பார்த்திருப்பீங்க. அவர் தான் இந்த ஒளியியல் கோட்பாட்டை வச்சு சினிமா அப்படின்னு ஒன்று உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கண்டறிந்தார். 1544 ரினராஸ்கெமா பிரிசியஸ் அப்படிங்கிறவரு சினிமா தயாரிப்பதற்குரிய அடிப்படையை உருவாக்கினார். ஆனா 19ஆம் நூற்றாண்டு காலத்துல லூமியர் சகோதரர்களுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த நகரும் படம். இந்த நகரும் படம் 2 வருஷத்துல மெட்ராஸ் வந்துச்சு. 1897ஆம் ஆண்டு எட்வர்ட் அப்படிங்கிற ஆங்கிலேயர் சென்னையில முதல்ல நகரும் பட காட்சியை காண்பிச்சிருக்கிறார். விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படிங்கிற இடத்துல சினிமாஸ்கோப் அப்படின்னு விளம்பரப்படுத்தப்பட்டு அந்த காட்சி திரையிடப்பட்டது. அப்புறம் 1900ஆம் ஆண்டுல தென்னிந்தியாவுடைய முதல் திரையரங்கு மவுண்ட் ரோட்ல வார்விக் மேஜர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது. அதுக்கு பேரு எலக்ட்ரிக் தியேட்டர். மின்விளக்கு மூலம் ஒளி வீசக்கூடிய வசதியோடு இருந்ததுனால அந்த அரங்குக்கு அந்த பேர். 1905ஆம் வருஷத்துல ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்த சுவாமி கண்ணு வின்சென்ட்ங்கிறவரு எடிசன் சினிமாட்டோகிராஃப் அப்படிங்கிற திரைப்படம் காண்பிக்கப்படுகிற நிறுவனத்தை தொடங்குறார். தென்னிந்தியாவிலேயே முதல் தியேட்டர் சுவாமி கண்ணு வின்சென்ட் உருவாக்கின தியேட்டர் தான். இயேசுவின் வாழ்க்கை அப்படிங்கிற படத்தை தொடர்ந்து வெளியிட்டார். அது மத பிரச்சாரத்துக்காக அவர் செய்தார். தொடர்ந்து லூமியர் சகோதரர்களுடைய ரயிலின் வருகை அப்படின்னு ஒரு படம், ஒரு ரயில் வர்றதை மாத்திரம் படம் எடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டினா ரயில் திடீர்னு வந்தோம்னா அப்படியே அலர் அடிச்சுட்டு ஓடிக்கிட்டாங்க. எங்கடா ரயில் நம்ம மேல மோத போகுது அப்படின்னு துண்டு படத்தெல்லாம் சேர்த்து வந்து காட்டிட்டார். 1914 மெட்ராஸ்ல வெங்கையாங்கிறவர் உருவாக்குனது தான் கெய்டி தியேட்டர். இன்னைக்கும் கெய்டி தியேட்டர் இருக்கா என்னன்றது நமக்கு எல்லா திரையரங்குகளும் நூற்றாண்டு காலத்துக்குள்ளே மூடப்பட்டது. அப்புறம் சில நிரந்தர திரையரங்குகள், பெர்மனன்ட் தியேட்டர்ஸ். 1912ஆம் வருஷத்துக்கு பிறகு ஹரிச்சந்திரா போன்ற புராண படங்களை மும்பையில தயார் பண்ணி தமிழ்நாட்டில் வெளியிட்டார். நடராஜ முதலியார் அவரு மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியாளர். அவர் இந்தியா பிலிம் கம்பெனி அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி 1916 கீசகவதம் அப்படிங்கிற சலன படத்தை தயாரிச்சார். தென்னிந்தியாவுடைய முதல் திரைப்படம் இதான். அப்புறம் மௌனப்பட தயாரிப்பை தொடர்ந்து சில தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுத்தாங்க. அதுல முக்கியமானவர் ஏ நாராயணன், ஜெனரல் பிக்சர்ஸ் கார்பரேஷன். பல வெற்றி படங்களை தயாரிச்சார். தென்னிந்தியாவுடைய திரைப்பட தொழிலுக்கு அவர் தான் ஆதாரமாக திகழ்ந்தார்.
அப்ப என்ன பண்ணுவாங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மொழிகள்ல 16ஆம் வருஷம் சென்னையில தொடங்குற மௌனப்பட தயாரிப்பை தொடர்ந்து மேலும் சில தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமானவர் ஏ நாராயணன், ஜெனரல் பிக்சர்ஸ் கார்பரேஷன். தென்னிந்தியாவுடைய திரைப்பட தொழிலுக்கு அவர் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவர். சென்னையில 100க்கும் மேற்பட்ட சலன படங்கள் தயார் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதுல முன்னால கதை சுருக்கத்தை எல்லாம் எழுதி ஒரு போர்டில் எழுதி போட்டுருவாங்க, விவரண அட்டைகள். நாகர்கோயில மார்த்தாண்டவர்மன் ஒரு படம் தயார் பண்ணாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் 1916-17 தயாரிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் களஞ்சியத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படம். தமிழ்ல பேசும் படம் தயாரிக்கக்கூடிய முதல் முயற்சி மும்பையில சாகர் மூவிடோன் 1931ஆம் வருஷம். பேசும் படம் வந்ததுக்கு பிறகுதான் டாக்கீஸ் அப்படின்னே பேர் வந்துச்சு. அதுல குரத்தி பாட்டும் டான்ஸும் அப்படின்னு 4 ரீல். அதுதான் முதல் பேசும் படம். எச்.எம். ரெட்டி இயக்கத்துல முழு நீள தமிழ் படம் காளிதாஸ் அதுக்கப்புறம் வெளியிடுச்சு. முதல் 4 வருஷத்துல தமிழ் திரைப்படங்கள் மும்பையிலையும் கல்கத்தாவில் தயாரிச்சாங்க. சென்னையில ஒலிப்பதிவு தொழில்நுட்ப வசதிகளே கிடையாது. 1934ஆம் வருஷம் தென்னிந்தியாவுடைய முதல் பேசும் பட தயாரிப்பு நிறுவனம் அது தொடங்கி ஒரே காட்சியில 2 பேர் தோன்றக்கூடிய துருவா அப்படின்னு ஒரு திரைப்படம். அதுலதான் நவீன தொழில்நுட்பம் முதலாக கையாளப்பட்டது. அந்த திரைப்படத்துல சிவபாக்கியம் ஒரு ராணியாகவும் கைரேகை பார்க்கக்கூடிய பழங்குடி பெண்ணாகவும் ஒரே காட்சியில தோன்றியது குறிப்பிடத்தக்கது. டபுள் ஆக்ட் முதலே சினிமா வந்தவனே ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம 1934. முதல் 5 வருஷம் தமிழ் திரைப்படங்கள் புராண கதைகளோட மையம்தான். அதுலயே ராமாயணம், மகாபாரதம் இதுல இருந்து கிளைக்கதைகள் இதை வச்சுதான் படம் எடுத்தார். 1935ஆம் வருஷம் சமத்துவ கதைகளை கொண்ட 3 படங்கள். கௌசல்யான்னு ஒரு திகில் படம் வந்திருக்கு. அப்புறம் வடுவூர் துரைசாமி ஐயங்காருடைய நாவல் மேனகா டம்பாச்சார். இது 2ஐயும் சினிமாவாக மாற்றி உருவாக்குனாங்க. அப்பதான் முதல்ல புராணத்திலிருந்து மெல்ல இந்த உலகத்துக்கு தமிழ் சினிமா இறங்குச்சு. அதுக்கு பிறகு சமத்துவ திரைக்கதைகள் நிறைய உருவாச்சு. புராண கதைகள், நாடக படங்கள் அப்படின்னு அள்ளி தட்டிட்டான். 1937 வெளியான சிந்தாமணி ஒரே திரையரங்கில் 1 ஆண்டு ஓடிச்சு. 1939ஆம் வருஷம் வாகினி ஜெமினி ஸ்டுடியோஸ் சென்னையில் வந்துச்சு. இன்னும் சில தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 20ஆம் நூற்றாண்டுல மதுரைக்கு மின்சாரம் அறிமுகமான போது பழைய இம்பீரியல் தியேட்டர்ல ஜெனரேட்டர் மூலம் சினிமா ஓட்டிருக்காங்க. சந்திரா டாக்கீஸ்ல நவாப் ராஜமாணிக்கம், டிகேஎஸ் பிரதர்ஸ், கண்ணையா நாடக குழுக்களுடைய நாடகங்கள் நடந்தது. மதுரை தங்கம் தியேட்டர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தியேட்டர். இப்படி திரைப்படங்களுடைய வரலாறை, தியேட்டருடைய வரலாறை நிறைய சொல்லிருக்கலாம். 20ஆம் நூற்றாண்டுல மதுரைக்கு மின்சார அறிமுகமானப்ப பழமையான இம்பீரியல் தியேட்டர்ல ஜெனரேட்டர் மூலமாவே சினிமா ஓட்டினாங்க. சந்திரா டாக்கீஸ்ல நவாப் ராஜமாணிக்கம், டிகேஎஸ் பிரதர்ஸ், கண்ணையா நாடக குழு இவங்கெல்லாம் நாடகங்கள் நடத்திக்கிறாங்க. மதுரை தங்கம் தியேட்டர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தியேட்டர். ஆக இப்படி சினிமாவுடைய வரலாற்றின் தொடக்கத்தை நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 125 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான படங்கள், ஆயிரக்கணக்கான நடிகர்கள், நூற்றுக்கணக்கான இசையமைப்பாளர்கள், ஆயிரக்கணக்கான பாடகர்கள், பாடகிகள். அடே அப்பா, திரைப்படம் என்பது பிரம்மாண்டமாக வளர்ந்து விரிந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். இந்த சூழல்ல தான் எல்லாரும் சிந்தித்த தலைப்பையே வேற மாதிரி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கிறோம். சினிமா வெறும் படமா, கற்கும் பாடமா? இப்ப சினிமானா பார்த்துட்டு அப்படியே உதறிட்டு வந்துடணுமா, இல்ல அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளது கிடைக்குதா, கிடைக்குமா, கிடைச்சா நம்ம அதை நம்ம மனசுக்குள்ள ஏற்றுக்கொள்கிறோமா? இதுதான் இன்னைக்கு எளிமையான தலைப்பு. அறிமுகம் முடிஞ்சிடுச்சு. 4 பேச்சாளர்கள் எனக்கு 2 பக்கமும் அமர்ந்திருக்கிறார். சினிமா வெறும் படம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக
நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் முத்து இளங்கோவன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து பேசுவதற்காக மதுரையில ஒரு தனியார் பள்ளியினுடைய ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சண்முக மதிப்பிரியா வந்திருக்கிறாங்க. இல்லங்க, சினிமாவில இருந்து நிறைய கற்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக உலகத் தமிழர்களால் அறியப்பட்டிருந்த திரைப்படத்துறையில தானும் ஒரு கால் பதித்து ஊன்றி இருக்கக்கூடிய வேறு வாசகன் அவர்கள் வந்திருக்கிறார். தொடர்ந்து பேசுவதற்காக திருமதி ஞான சண்முகாதேவி அவர்கள் வந்திருக்கிறார். இப்போ நம்ம முறையாக இந்த விவாத அரங்கை தொடங்குகிறோம். வெறும் படம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக நம்முடைய முத்து இளங்கோவன் அவர்கள் இப்போது மேடைக்கு வருகிறார். அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். உலகம் தந்தன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாகையே சூடும் வேலை வணங்குவதை எமக்கு வேலை என்று உங்களை எல்லாம் வணங்கி தொடங்குகிறேன். இந்த மிகச்சிறந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர், நாடறிந்த நல்ல பேச்சாளர், பட்டிமன்ற பாவலர், நகைச்சுவை நாவலர், சிந்தனை சொல்லரசர், மிகச்சிறந்த சொற்கொண்டல் சண்முக ஞானசம்பந்தன் ஐயா அவர்களே, உங்களை வணங்குவதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதம் அடைகின்றேன். வாதிட வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, இதனை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நேயர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, திரைப்படங்கள் வெறும் படமா கற்கும் பாடமா என்று ஒரு நல்ல கேள்வியினை கேட்டிருக்கிறீர்கள். வெறும் படம் தான் என்று சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். சொல்லுறியா நடுவர்களே, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். உங்களிடத்தை நான் ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். வழக்கமா வழக்கறிஞர்கிட்ட தான் நீதிபதி கேள்வி கேட்பாரு. நீங்க என்ன என்கிட்ட கேள்வி இருக்கிறீங்க? சும்மா ஒரு சேஞ்சுக்கே வச்சுக்கணும். நடுவர்களே, நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், அதுக்கு நீங்கள் என்ன தமிழ் அர்த்தம் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சரி இல்லை சரி. நடுவர்களே, ஸ்டோரி அப்படின்னா தமிழ் என்ன? கதை. டயலாக்னா வசனம். ஸ்கிரீன் பிளேனா திரைக்கதை. டைரக்ஷன்னா இயக்கம். டிராமானா நாடகம். சினிமானா என்ன? எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க இதுக்கு போய் யோசிக்கலாம். திரைப்படம். திரைப்படம் ரொம்ப அழகா சொன்னீங்க. சினிமா என்றாலே திரைப்படம் என்றுதான் அர்த்தம். ஆகவே அது படம் தான், அதை போய் பாடம் என்று இவங்க எப்படி சொல்கிறார்கள்? நீங்களே சொல்லிட்டீங்க, சினிமா அப்படின்னா திரைப்படம் தான். அதை போய் திரைப்பாடம் என்று சொன்னால் இவர்களுக்கு சரியாக படிக்க தெரியவில்லை, புரிந்து கொள்ள தெரியவில்லை, இந்த திரைப்படத்தை பற்றியும் தெரியவில்லை, இந்த திரைப்பட ரசிகர்களை பற்றியும் தெரியவில்லை என்பதுதானே பொருள். நடுவர்களே, இந்த திரைப்படங்கள் பார்ப்பதற்கே கூட தகுதியற்றதாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். ஆனால் இவர்கள் எல்லாம் பார்த்து பின்பற்றுவதற்கு, நீங்கள் அழகாக சொன்னது, பார்த்து விட்டு வருவதை போல இருக்கிறதா, அல்லது பார்த்து முடித்த பிறகு எதையாவது நாம் எடுத்துக் கொண்டு வந்து பின்பற்றுகிற வகையிலே ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டீர்கள். நடுவர்களை, பார்ப்பதற்கு கூட தகுதி இல்லாததாக இந்த திரைப்படங்கள் இருக்கின்றன. இதனை பார்த்து விட்டு பின்பற்றுவதற்கு இந்த திரைப்படங்களிலே என்ன இருக்கிறது என்று இவர்கள் தான் நடுவர்களை எனக்கு சொல்ல வேண்டும். சொல்லுங்க நடுவர்களை, இந்த திரைப்படங்கள் கதையால், வசனத்தால், பாடலால், எந்த வகையிலே பார்த்தாலும் இது பாடமாக இல்லை என்று பெரும் படமாக கூட இருக்குவதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நடுவர்களே, சொல்லுங்க நடுவர்களே, காதல்னு ஒரு படம் வந்தது. சரி. அதுல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறார். சரி. நானும் என்னுடைய சகோதரி மதிப்பிரியாவும் காதலுக்கு எதிரானவர்கள் அல்ல. சரி. காதலிப்பது எப்போது காதலிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் நன்றாக படித்து முடித்து ஒரு நல்ல பணிக்கு போய் சேர்ந்து விட்டு ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஆற்றலும் தெம்பும் திராணியும் பெற்றதற்கு பின்னால், சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களோ மற்றவர்களோ நமக்கு ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுக்காமல் நம்மை அந்தரத்திலே தவிக்க விட்டால், அந்த நேரத்திலே நமக்கு தேவையான ஒரு சரியான துணையை தேர்ந்தெடுத்து காதலிப்பதில் எனக்கோ சகோதரி மதிப்பிரியவருக்கோ எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்றவர்களே. ஆனால் இந்த காதல் என்கிற படம், இவர்கள் பாடம் என்று சொல்கிறார்களே, அந்த திரைப்பாடம் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு மெக்கானிக்க போய் காதலிக்க போகுது.
என்று சொன்ன இல்லை. இதை பார்க்கிற போது இதை எப்படி பாடல் சண்முகதேவி சொல்கிறார்கள் எனக்கு ரொம்ப வருத்தமா. உண்மைதான், எனக்கே ரொம்ப வருத்தமா தான். நடுவில் இந்த வருத்தத்தை நீங்க கடைசி வரையிலே மனதில் வைத்திருக்க வேண்டும். சரிங்க, அப்படியே பாதியில விட்டுறக்கூடாது. சரி. ஆக இப்படி படிக்கிற பிள்ளைகள் காதலிப்பதை போல காட்டுகிற இந்த படங்கள் மட்டுமல்ல, இதை போய் பாடம் என்று சொல்வதற்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக. ரொம்ப மோசமா இருக்கியா? அடுத்து அழகல் ஒரு படம் வந்திருக்கிறது. அதே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிக்கிறார்கள் விளக்கம் போலவே. அவர்களும் சின்ன பிள்ளைகள் தான், அவர்களும் படித்துக் கொண்டிருக்கிற பள்ளி பருவத்தில் இருக்கிறவர்கள் தான். அவர்கள் காதலித்து முடித்து விட்டு கடைசியாக அந்த திரைப்படம் முடிகிறது. அவர்கள் அந்த ஊரு, நாடு, நகரம், அம்மா, அப்பா எல்லோரையும் அந்த இடத்துல விட்டு ரெண்டு பேர் மாத்திரம் அப்படி தனியாக போவதை போல படத்தை முடித்து விட்டார்கள். இந்த சமுதாயத்துல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் 18 வயசு கூட ஆகாத ஒரு பையனும் பொண்ணும் தனியாக போய் இந்த நாட்டிலே வாழ்ந்து விட முடியுமா? அவர்களால் நிலையில் இருக்க முடியுமா? சாப்பிடுவாங்க. அப்படி அவர்கள் ரெண்டு பேரும் அழிந்து போக வேண்டியது. இதைத்தானே இந்த சமுதாயத்திற்கு இந்த படங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இதை பாடம் சொல்வதற்கு ரெண்டு பேர் அவர்களை நீங்கள் கண்டித்து அனுப்ப வேண்டும் என்று உங்களை அறிவோடு கேட்டுக்கொள்ளும். உரிய தண்டனை வழங்கப்படும். இப்படி இருந்தா எப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் மார்க் எடுக்க முடியும்? எப்படி மார்க் எடுக்க முடியும்? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது காதல் சனி வந்து அந்த படிப்பு போச்சு. ஒரு பையன் கொடுத்தா எப்படி காதலில் வயப்பட்டு இந்த சினிமாவை பார்த்து கெட்டு குட்டிச்சவராயி ஒரு நாள் கணக்குல 90 மார்க் எடுத்து அப்பாவோட பேப்பரை எப்படியா உங்க அப்பா ஆச்சு எப்படா 90 மார்க் தான் நம்ம பையன் கணக்குல எப்படா 90 மார்க்? நம்ம வம்சத்திலே முடியாது. நம்முடைய பரம்பரையில எவனும் எடுத்தது இல்லையே 90 மார்க் எப்படா இவரால் நம்ப முடியும். ஆட்டி பிச்சு வாங்குறாரு. 0 சேர்த்துட்டியாடா. அவன் சத்தியம் பண்றான். அப்பா நான் 0 சேர்க்கிறப்பா 0 சேர்க்கிறப்பா எப்படா 90 மார்க் எடுத்தான்? அப்பா 9 மட்டும் தான்ப்பா சேர்த்தேங்க. அப்பா என்ன நினைச்சாரு 9 மார்க் எடுத்து 0 சேர்த்தான். அவன் என்னடா வெறும் 0 எடுத்து 9 சேர்க்கிறான். இதெல்லாம் எதனாலே வருகிற விளைவு? இந்த திரைப்படங்களை பார்ப்பதனாலே அதனாலே பாடம் படிப்பு கெட்டு போகிறது. ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஒரு அழகான ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் சொன்னார், பார்த்தது போதும் படையப்பா என்ற படம் வந்த நேரம் பார்த்தது போதும் படையப்பா பரீட்சை வருது கொஞ்சம் படியப்பா என்றார். கைத்தட்ட வேண்டும். சண்முகத்தில் கைத்தட்ட வேண்டும். பார்த்தது போதும் படையப்பா பரீட்சை வருது கொஞ்சம் படியப்பா என்று சொன்னார். இப்படி படத்தை பார்த்து இவர்கள் படிப்பதில்லை. அப்படியே அதில் சொல்லப்படுகிற கதைகளுடைய வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது. அதுதான் எங்களுக்கு வருத்தம். நடுவில் வசனம் பேசுறாங்க பாருங்க படத்துல. வசனம் என்பது ஒரு நல்ல செய்தியை சொல்வதாக இருக்க வேண்டும். வசனம் கூட புத்தா பேசுறாங்க, இஷ்டத்துக்கு பேசுறோம். அதான் சொல்றேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னேன். ஒரு பையன் உள்ள பரீட்சையில பொண்ணு 99 மார்க் எடுத்து. சரி. டீச்சர் பேப்பர் கொடுக்குறாங்க. வாங்கி பார்த்துட்டு பொண்ணு அழுகுது. அழுகுது. டீச்சர் கேட்டாங்க, ஏமா 99 மார்க் எடுத்துருக்கீங்க, ஏமா அழுகுற? டீச்சர் இந்த 1 மார்க் எங்க போச்சுன்னு தெரியல டீச்சர். அதை நினைச்சு அந்த பொண்ணு அழுதுருக்கு. அடுத்து பையன் 1 மார்க் தான் எடுத்தாங்க. அவன் கக்கன்னு சிரிக்கிறான். என்னம்மா 1 மார்க் எடுத்து சிரிக்கிற? டீச்சர் எனக்கு இந்த 1 மார்க் எப்படி வந்துச்சுன்னே தெரியல டீச்சர், அதை நினைச்சு சிரிக்கிறேன். அதுக்கு அடுத்து சொன்னா பாருங்க, நான் 1 மார்க் எடுத்தா 100 மார்க் எடுத்த வாங்கிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையாக இருக்கிறது? படத்திலே பேசுகிற வசனங்கள் தான் அந்த அடிப்படையாக இருந்து பையங்களை பூரா கெடுத்து குட்டிச்சு வராங்க. ரொம்ப வருத்தம். பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நல்ல நல்ல பாடல்கள்லாம் இந்த தமிழ் சினிமாவில் வந்தது. ஒரு காலத்துல நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்து கொண்டிருந்தது. இப்ப இருக்கிற திரைப்படங்கள்ல வந்து பாடல்கள்லாம் ஒன்றும் உருப்படி இல்லை, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம தான். அம்மா உனியே அப்பா உனியே என்னை அன்போடு ஆதரிக்கிற தெய்வம் உனியேன்னு ஒரு பாட்டு பாடினாங்க அம்மாவும் அப்பாவை பத்தி. இப்போ ஒரு பாட்டு பாடிருக்காங்க, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா அப்படின்னு ஒரு பொண்ணு பாடுறாங்க. டாடி மம்மி வீட்டுல இல்ல, டாடி மம்மி வீட்டுல இல்ல, கட்டுப்பாடோடு கொண்டு சங்க இலக்கியத்துல ஒரு செய்தி, அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லாத போது தலைவன் தலைவியை பார்த்து வந்தான். புன்னைவனத்தடியிலே வீட்டு வாசலிலே வந்து அவள் பேசிக் கொண்டிருந்தாள். போதிப்பன் காதல் மொழி பேசிய உடனே அவள் சொன்னாள், இதோ இந்த வீட்டிலே இருக்கிறது இந்த புன்னை மரம். நான் பிறந்த போது எங்க அம்மா இந்த மரத்தை வைத்தார்கள், எனக்கு சுவரோட்டி வளர்த்தார்கள், இந்த மரத்துக்கு நீரூற்றி வளர்த்தார்கள், என்னோடு சேர்ந்து இந்த மரம் வளர்ந்தது. ஆகவே இந்த மரம் எனக்கு தங்கை போல, தங்கைக்கு கீழே இருந்து நீங்கள் காதல் மொழி பேசுவதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை, போய்விட்டு வாருங்கள் என்று அனுப்புவதாக சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. இது பாடம், இது சமுதாயத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள். இவர்கள் டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடவோட யாரும் இல்லை, விளையாடு ஓமாவும் இல்லை, இல்லாடா என்று பாடுவதாக பாடல் அமைக்கிறார்கள். அந்த நேரம் வீட்டு
நாடகம் எழுதலாம் இல்லையா? நடுவர்களே நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நடுவர்களே ஏச்சி மண்டையில சுருங்குது, கருங்குது, கொருங்குது. இது கரெக்டா இந்த சினிமா பாட்டு என்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டுல இருந்து வாசகர் என்ன கத்துக்க முடியும்? என்ன இருக்கிறத தெரிந்து கொள்ள முடியும்? நடுவர்களே சும்மா அப்படிங்கிற வார்த்தைய பட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு அழகா போட்டாங்க. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்படி இல்லாமைய நடத்தி கம்மாக்கரைய வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு, நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. சும்மா இருக்கிற வார்த்தையை போட்டு சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம நடத்தி அம்மாக்கரைய உசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, வரப்பு உள்ளே மறைகிற அளவிற்கு நெல்லு விளைஞ்சிருக்கு என்று சும்மா என்கிற வார்த்தையை போட்டு பட்டுக்கோட்டை பாடினா பழைய பாட்டு இது பாரு. இப்ப படத்துல எழுதுறாங்க 5 மணிக்கு சும்மா சும்மா, அவளு நான் சும்மா சும்மா பேசி சிரிச்சோம் சும்மா சும்மா, சும்மா 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 நம்ம பட்டி பண்றோம் சும்மா 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 முக்கிய இழந்தவன் சும்மா சும்மா சும்மா. நடுவுல எங்கிட்ட சும்மா சும்மாங்கிற வார்த்தையை மாத்திரம் 49 தடவை இந்த இதுல பயன்படுத்திருக்காங்க. இது எப்படி தெரியும் கேட்கறீங்களா? சும்மா எழுதி பார்த்தா 49 தடவை சும்மா சும்மான்னு போடுறானே. உங்களுக்கு ஒரு டாக்டர் பண்ண முடியாது. லைசன்ஸ் நீங்க 15 வாங்கி தர வேண்டும். இப்படி சும்மா சும்மா இப்படி பாடுகிற இந்த பாடலை வைத்து இந்த நாடு எதை கற்றுக்கொள்ள போகிறது நடுவர்களே? அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நடுவர்களே. ஆகவே நடுவர்களே இந்த படங்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்க்க நடுவர்களே ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு படம் வந்தது. ஆமா, ஆங்கிலத்துல வந்தது. அதுல யோல் டர்னன் ஒரு கதாநாயகன், அவன் ஒரு சட்டையை கட்டினான். அவன் பனியனை போட்டேன். உடனே அமெரிக்க நாட்டுல பனியன் உற்பத்தியே குறைஞ்சு போச்சு நடுவர்களே, விற்பனையே குறைஞ்சு போச்சு நடுவர்களே. ஏன்னா அவர் படத்துல பனியன் போடாம இருக்காரு, அதனால நம்மளும் போட வேண்டாம். ஆக இவர்கள் பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த படங்கள் எதுவுமே பாடமாக இல்லை என்பவர்களே, ரொம்ப மோசமாக இருக்கிறது, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது நடுவர்களே. நடுவர்களே ஒரே ஒரு பாட்டு வந்து சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிற நேரம் முடிஞ்சிருச்சு. வாடா வாடா பொய்யா என் வாசல் தாண்டி வாடா. ஒரு பொண்ணு ஒரு பையனை போய் வாடா வாடா பையன் கூப்பிடுறதே தப்பு, வீட்டுக்கு கூப்பிடுறது அதை விட தப்பு. வீட்டுக்கு கூப்பிட்டாலும் சங்க இலக்கிற மாதிரி வீட்டுக்கு வெளியே வந்து பேசணும். இவ சொல்றா வாடா வாடா பொய்யா என் வாசல் தாண்டி வாடா. சரி வரட்டு, வாசல் தாண்டி வந்து வாடாங்க கூட பரவாயில்ல, வந்துட்டு போயிட்டா பரவாயில்ல நான் நினைக்கிறேன். அவ சொல்றா வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போடாங்க. என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயா நீங்க தப்பா நினைக்க, ஒரு சென்ட் பாட்டில் இருந்து கொடுக்கணும். சென்ட் பாட்டில் கொடுக்கறது கேட்டா ஏன் வாசம் வாங்கி போடாங்கிறாலே, சென்ட் வாசம் வாங்கி போடான்னு சொல்லல. ஏன் எனக்கு ஒரு வாசம் இருக்கிறது, அந்த வாசத்தை வாங்கி போடா. அது மட்டும் இந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறதுங்கிறாங்க. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் நல்ல வரையும். இப்படி சேலை கட்டுகிற பொண்ணுக்கு வாசம் இருக்கு, எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்னிடம் இருக்கிற பயங்க போறா. இந்த வாசத்தை நாமும் கண்டறிய வேண்டும் என்று நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை மண்ணை போட்டுக் கொண்டு போகிறார் என்றவர்களே. ஆகவே அவர்களை கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து இப்படி சொல்கிறேன், இந்த திரைப்படங்கள் வெறும் படமாகத்தான் இருக்கின்றன, அவை கற்கும் பாடமாக இல்லை இல்லை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய நடுவர் பெருந்தகையும் இந்த அனைத்து நேய பெருமக்களையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கா முத்து இளங்கோவன் அவர்கள் பிச்சோதரி இருக்கிறார். திரைப்படங்கள் என்னையா இருக்கு, அந்த காலத்துல பாட்டு எப்படி இருந்துச்சு, இந்த காலத்துல பாட்டு எப்படி இருந்துச்சு, இதுல இருந்து என்னத்தை கத்துக்கிறது? வீட்டு உள்ள வாழ்றா, வாசப்படியை தாண்டி வாழ்றா, அப்பா அம்மா இல்லைன்றா, கட்டிப்பிடிப்போமான்றா, கட்டிப்பிடி கண்ணாடா அப்படின்னு எல்லாம் வேற பாட்டு எழுதுறா. இதுல இருந்து என்னத்தை கத்துக்க முடியும்? ஒரே பாடத்தை தான் இவங்க கத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடி. இந்த படங்களை பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிறார். ஐயா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்த அறைகள் ஓய்வுகளை படம்லாம் ஞாபகம் இருந்துச்சு. அதே மாதிரி காதல் படம் அதை சொல்லிட்டார். இந்த திரைப்படங்களை இயக்கிய இயக்குநர்களையோ திரைக்கதை ஆசிரியர்கள் வேறையோ ஐயாவுக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது. அவை ஏற்படுத்துகிற சமூக தாக்கம் பற்றி கொஞ்சம் உரத்த குரல்ல பதிவு செய்திருக்கிறார். என்ன ஒண்ணு ஐயா பன்னீர் கிருஷ்ணங்கள் படம் பார்க்கல அப்படின்னு வாசகர் ஐயா வருத்தப்படுகிறார். இப்போ திரைப்படங்கள் வெறும் படங்கள் அல்ல, கற்கும் பாடம் என்று சொல்லுவதற்காக அன்பு பாராட்டி திரைத்துறையிலேயே கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய
இனிய வாசகர் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த பட்டிமன்ற நடுவராக வீட்டிருக்கும் சொற்கொண்டார், சொல்லை கண்டார், அன்னை மீனாட்சி அருளை கண்டார், இலக்கியத்தை எட்டி பிடித்தவர், வானொலியில் இவர்களின் குரல் வசமானது, விசித்திரமானது. அப்படி ஒரு அழகான ஆளைத்தான், திறமையான ஆளைத்தான் நடுவராக இந்த பட்டிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு அதை மகிழ்ச்சி தான். அது போக இப்ப எங்களுக்கு முன்னாடி பேசின ஐயா முத்துலங்கோ அவர் என்ன சொன்னார்னா, திரைப்படம் வெறும் படம் தான் அப்படின்ட்டாரு. ஆனா அவரு அந்த படத்தை பத்தி சரியாவே பேசாம பாட்டுக்குள்ள போயிட்டாரு. இது படமா இது பாட்டா? தலைப்பு படம். பாட்டை பத்தி எதுக்கு இவரை பேசணும்? அவர் என்ன சொல்றாரு, படத்துல தானே பாட்டு இருக்குன்றாரு. அப்ப பாட்டுக்குன்னு தனியா பட்டிமன்றம் இருக்க போகும்போது அவர் கரெக்டா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவரே நிறைய திரைப்படங்கள் மூலியமா பாடங்களை கற்றுக்கிறாரு தெரியும். பாடங்களை கத்துக்கிட்டு பாட்டு நல்லா கத்துக்கிட்டாரு. ஆமா, இது அவர் வெளியில சொல்றதுக்கு தயக்கம். காரணம் என்னன்னா, அவருடைய அணி ஜெயிக்கணும்ல. ஆமா, வாசத்தை பத்தி கத்துக்கிட்டு இருக்காரு, வாசப்படியை பத்தி கத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சவரு அவர் இந்த திரைப்படங்கள் ஒரு பாடமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறல. ஆனா இருந்தாலும் இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு தெரிஞ்சுக்கிறவாருன்னு எனக்கு தோணுது. எப்படி கேட்டீங்கன்னா, சினிமா அப்படின்றது ஒரு பெரிய மாயம்ன்னுவாங்க. அதே சமயத்துல இது இயற்கையோட ஒத்து போகாத ஒரு விஷயம்னுவாங்க. அது எல்லாமே கடந்த நூற்றாண்டுகளுக்கு மேலாக சினிமா இந்த உலக மக்களை மகிழ்ச்சி அளித்து அவர்களுக்கு வாழ்க்கையில் சில நெறிமுறைகளை கற்றுத் தருகிறது. அந்த நெறிமுறைகளை கற்று தெரிந்தவர்கள் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சினிமாவை பாடத்தை அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அது படமா அவங்க பார்க்கல. ஐயா, நீங்க இப்ப போட்டுக்கிற போட்டே சினிமா பார்த்து போட்டாங்க. ஐயா, இது எப்படி கேட்டீங்கன்னா, இது இந்தியாவினுடைய அடையாளங்க. நம்ம தமிழர்களுடைய அடையாளம் ஷேர்வானின்னு சொல்லுவாங்க. அது புஸ்கோட்னு சொல்லி நீளமா இருக்கும். இது இந்தியர்களுடைய அடையாளம். அப்ப நம்ம இந்தியா நாட்டுல தானே இருக்கோம். அப்ப இந்தியர்களுக்கு உண்டான அடையாளத்தோட இருக்கணுமா வேணாமா? அத திரைப்படங்கள்ல இருந்தா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்றத ஒரு அருமையான படத்தை எடுத்தாங்க நடிகர் எம்.ஆர். ராதா. ரத்த கண்ணீர் அழித்து அது சும்மாவா அடிக்கும். அவர் டிஸ்கட்டனால அடிச்சிச்சு. ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கைய படம் முடிய போகும்போது அவருடைய சிலை முன்னாடி எஸ்எஸ்ஆர் நின்று பேசுவார். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த சிலை ஒரு உதாரணம் அப்படின்ட்டு. நம்ம என்னதான் வெளிநாட்டுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், நம்மளுடைய கல்வியில மிக பெரிய ஆளா இருந்தாலும், நம்மளுடைய பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மறந்தனால அவருடைய வாழ்க்கை கடைசியில் என்னாச்சு? இது ஒரு பாடமா இல்லையா? நல்ல பாடம் இது ஒண்ணு. அப்புறம் பாவ மன்னிப்புன்னு ஒரு படம். இந்த பாவ மன்னிப்புல மதங்களை கடந்து மனித நேயத்தோட வாழணும் அப்படின்ட்டு அந்த படம் ஃபுல்லாவே எம்.ஆர். ராதாவும் சிவாஜி கணேசனுக்கு தான் அது அப்படியே அந்த காட்சிகள் போயிட்டே இருக்கும். ஆனா அது கடைசியில எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை, எவ்வளவு ஒரு பாடத்தை நமக்கு அந்த கால ஒரு இயக்குநர்கள் கொடுத்திருக்காங்க. எதனை கண்டான் மதங்களை படைத்தார். அப்ப இதெல்லாமே ஒரு பாடமா இல்லையா? இதெல்லாம் ஒரு 80க்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடி நான் பாசம் காதல் அப்படி இப்படி போட்டு நம்மளாம் அழுக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1980வது ஆண்டு 81 சூப்பர் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி மூலியமா பூ ஒன்று புயலானது ஒரு படம். பெண்களுடைய புரட்சிக்கு ஒரு வித்திட்ட ஒரு பெரிய படம். அந்த படம் மூலியமா பெண்களுடைய வீரத்தையும் அநியாயத்தை கண்டு பொங்குனது இல்லையா? வைஜெயந்தி ஐபிஎஸ் இதெல்லாம் திரைப்படம் மூலியமா தான் மக்கள் கத்திருக்காங்க தவிர பெண்கள் கத்திருக்காங்க. எல்லா துறையிலுமே பெண்கள் நீங்க ஒரு முன்னோடியா இருக்கிறது காரணமே திரை
பெண் என்பவள் அடிமை, அவள் வீட்டுக்குள்ளதான் அவன் இருக்கணும், அதை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்ற காலகட்டத்தை மாறி பரிதாண்டிய பத்தினின்றத ஒரு அந்த புலமொழிக்கு வந்து தகுந்த மாதிரி பல போராட்டங்களுக்கு நடுவுல ஜெயித்து காட்டுவாங்க நம்மளுடைய வந்து நடிகை வந்து ரேவதி. அது ஒரு வந்து பாடம் இல்லையா பெண்களுக்கு? இவரு சொன்னாரு, சும்மா கிடந்த நிலத்தை வச்சு இப்பெல்லாம் வந்து பாட்டு பாடுறாங்க. அந்த வரியில என்ன ஆகுங்க நமக்கு வந்து தெரியுது, சும்மா கிடந்த நிலத்தை பத்தி நீங்க விவசாயம் பண்ணுங்க, அது மூலியமாதான் இந்த மக்களுக்கு வந்து நம்ம உணவை பரிமாறிக்கொள்ள முடியும். விவசாயம் தான் நம்மளுடைய மூலதனமான தொழில், இந்தியாவுடைய பெரிய தொழிலே விவசாயம் அப்படின்றத அந்த படத்திலேயே நமக்கு வந்து அந்த பாட்டிலேயே வந்து கத்து கொடுத்தாங்க இல்லையா? தரிசு நில மேம்பாடு, தரிசு நில மேம்பாட்டு 54 வந்து கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் அந்த கருத்தம்மான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய சிசு கொலை, பெண் சிசு கொலையில அப்படியே பெண் குழந்தை பிறந்தாலே வரதட்சணைனால நம்மளால அவங்கள கட்டி கொடுக்க முடியாது, அவங்களை வந்து வளர்க்க முடியாது அப்படிங்கிறத ஒரு காலகட்டத்திலேயும் அது நம்ம மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், நம்ம தென் மாவட்டங்கள்லாம் அதிகமாக வந்து இருந்துச்சு. அதை மையப்படுத்தி இயக்குனர் வந்து இமயம் பாரதிராஜா அவங்க கருத்தம்மான்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அவரு அந்த படத்து மூலியமா பெண் சிசு கொலையை பத்தி அருமையா வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அப்ப பண்ணுன அந்த சிசு கொலையினால அப்ப பிறந்த ஆம்பளை பையனுக்கு இன்னைக்கு வரைக்கும் பொண்ணு வந்து கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம ஒரு 10 வருஷமா மாப்பிள்ள தான் அதிகமா இருக்காங்க, பொண்ணுவே இல்ல. பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த பெண்ணுடைய சிசு கொலை தான். அதை அவர் மாட்டினது யாரு? பாரதிராஜா சார் தான். அதே மாதிரிதான் அவர் வந்து வேதம் புதியுதுன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. வேதம் புதியுது, அதுல ஒரு அம்பி வந்து கேட்பாருல, பாலுன்றது உங்களுடைய பேர் தான், தேவர்ன்றது நீங்க வாங்க, நீங்க படிச்சு வாங்க பட்டமா அப்படின்றாருல. அப்ப ஜாதி ஒழிக்கணும், சமத்துவத்தை வந்து வளர்க்கணும், எல்லாரும் ஒண்ணு அப்படின்றத அது ஒரு பாடமா இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு பெரிய ஒரு வந்து இந்த பாடமா இருந்துச்சு. அதுக்கடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் ரொம்ப எனக்கு பிடிச்ச படம், சொல்லுங்க. அந்த படத்துடைய இயக்குனர் வந்து எனக்கு ரொம்ப வந்து வேண்டியவர். அந்த படத்துல நானும் வந்து வேலை பார்த்தேங்கிறத ஒரு மிகப்பெரிய பெருமை. அதுல அவரு வந்து என்னையும் ஒரு சில சீன்ல வந்து நடிக்க வச்சாரு. ஆமா, நல்ல மனிதரே இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அந்த படத்துடைய கருத்து, மைய கருத்து என்ன? ஒரு மனிதனை அழிக்கிறதுனா அவனை ஆசையை தூண்டணும். ஆசையை தூண்டி 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 அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே அபகரிக்கணும். அப்ப அவன் ஆசைக்கு அடிபடியாத ஆளு இந்த உலகத்துல எவனுமே இல்ல அப்படின்னு வந்து கையாண்டாங்களா இல்லையா? அருமையா சொல்லிட்டாங்க. ஒண்ணும் இல்லையா, முற்றிலுமோன் ஐயாவே எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துக்கு முன்னால 1.5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி ஏமாந்தவங்க. அது வந்து எல்லா பேருமே வந்து ஏமாந்தாங்க. இன்னொரு விஷயம், அந்த படம் வந்து வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் 100% மக்கள் ஏமாந்தனால அதை போய் பார்த்தாங்க. இன்னைக்கு அதிகாலையில செய்தித்தாள பாக்குறேன், இறுதிய மோசடி 1000 கோடியை நீங்க வந்து 24 பேரை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுல வேற மண்ணொலி பாம்பு, அந்த பாம்பை பத்தியே நமக்கு வந்து தெரியாது. நம்ம நல்ல பாம்பு கேள்விப்பட்டிருக்கோம், ஜான பாம்பு கேள்விப்பட்டிருக்கோம், 5 தலையை வந்து கேட்டிருக்கோம். ஆனா அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருந்தாங்க, மண்ணொலி. அந்த பாம்பை பத்தியே ஃபேமஸ் ஆனது சதுரங்க வேட்டை தான். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் இல்லையா? இனிமேல் எவன் சொன்னாலும் நம்ம வந்து கேட்க வந்து கூடாதுன்னு. ஐயா, இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு அழிவு யாருன்னா நம்மளோட சேர்ந்து இருக்கிறவங்க நம்ம வந்து அழிப்பான். கரெக்ட். நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க அழிப்பான். இன்னொரு விஷயம், நமக்கு வந்து தொந்தரவா இருக்கு அப்படின்னாலே அது பல நாள் தான் வந்து தொந்தரவு. உங்களே என்னையும் அழிக்கிறோம்னா முற்றிலுமாவால தான் முடியும். அப்ப இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பாடமா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆமாங்க. அது ஒண்ணுங்க. அது போக ரோடுன்னு வந்து ஒரு படம் வந்துச்சுங்க. ரோடுன்னு படம். அந்த டைரக்டர் பேரு அருண் வந்து வசீகரன். அவர் நம்ம மதுரை மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர் தான். அந்த படத்துலயும் நான் தான் வந்து அவருக்கு பல உதவிகள் வந்து செஞ்சேன். அதுலயே நான் வந்து நடிச்சேன். அதெல்லாம்
அதான் அவங்க இருக்கட்டும். ஆனால் அதுல அவர் சொன்ன கருத்து என்ன கருத்து? நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா பாத்தீங்க நல்ல கருத்தியா? இருக்குல நகையெல்லாம் போட்டுட்டு நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாதீங்க. அவுட்டர்ல போகும்போது எவனாச்சும் ஒருத்தன் வந்து உங்க டயரை பஞ்சர் ஆக்குவான், உங்களை வந்து கொள்ளையடிப்பான், உங்களை வந்து சாகடிப்பான். உங்களுடைய பகுமானத்தெல்லாம் நீங்க போட்டுக்கிற வந்து நகையில இல்ல, அதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன் வந்து நடக்கடத்துல கொண்டு போய் வந்து நீங்க எதுக்கு போட்டுட்டே வந்து போறீங்க? அதே மாதிரி எல்லா व्यक्तिயும் சொல்லுவாங்க என்கிட்ட 100 பவுன் இருக்கு 50 பவுன் இருக்குன்ட்டு. அப்ப அவன் சொல்றவன் கேட்டவன் என்ன சொல்றான்? நீங்க இந்த பக்கம் போறாங்கடா, இவங்க பின்னாடியே நம்ம வந்து போய் இவங்க எப்படி வந்து கவித்திரணும்னு வந்து நினைப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா நினைப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய பாடமா இல்லையா? அதாவது தப்பு செய்தவன் அது என்னைக்கு இருந்தாலும் வந்து அவன் வந்து திருந்திதான் ஆகணும், அது வேற. ஆனா தப்பு செய்யறதுக்கு நம்ம வழி வந்து விடுறோம்ல, அந்த வழி விடாம நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு அருமையா இருக்கும். உண்மை. அதே மாதிரிதான் தேவர மகன் வந்து ஒரு படம். அந்த தேவர மகனுடைய அந்த படத்துல பாத்தீங்கன்னா அடி தடி அதுக்குன்னு வந்து என்னென்னமோ இருக்கும். கடைசியில வந்து ஒரு வார்த்தை, எல்லாரையும் ஒழுங்கா படிக்க வைங்கடா, எல்லாரையும் ஒழுங்கா படிக்க வைங்கடா. அப்ப அந்த கல்வி அப்படின்றத வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெரிய சக்தியான அழுத்தமான செய்தி. அதுக்கு பின்னாடிதான் தேவர் மகன் படம் வந்ததுக்கு பின்னாடிதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி சதவீதம் 88-90ன்றாங்க. ஆண்களும் பெண்களும் அதிகமா வந்து படிக்க ஆரம்பிச்சதே 90க்கு பின்னாடிதான். இன்னைக்கு ஆளுமையை வந்து அதிகமா வந்து ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமா இருக்காங்க. அது காரணம் என்ன? எல்லாமே வந்து திரைப்படத்தை மூலியமா தான். நம்ம நல்லா எடுத்துக்கிட்டா நம்ம வந்து நல்லா வந்து எடுத்துக்கணும். இல்ல இது வெறும் வந்து படம் தான் அப்படின்னா அது வந்து சரி, நீங்க அப்படியே படமாவே நீங்க வந்து பாருங்க. அந்த படத்தை பார்த்துட்டு உங்களால சும்மா இருக்க முடியுமா? முடியாது. நல்ல படம்னா நீங்க அதை வந்து ரசிப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. தூக்கம் வராதுல. அந்த காலத்துல நம்ம செகண்ட் ஷோ தான் போய் வந்து பார்ப்போம். ஏன்னா அந்த செகண்ட் ஷோ பார்த்தாதான் நமக்கு வந்து படங்கள் வந்து முழுசா நம்மளை வந்து உள்வாங்க முடியும். அது மூலியமா தான் நம்ம நல்லா ரசிக்க முடியும் அப்படின்றதுலாம் ஒரு காலம்லாம் இருந்துச்சு. ஐயா நீங்க வந்து பெல் அடிச்சிட்டீங்க, பெல் அடிச்ச பிறகு உங்களுக்கு மரியாதை தரது வந்து எனக்கு வந்து நல்லது. ஒரே ஒரு வாய்ப்பு, இட்லி கடைன்னு இப்ப சமீபத்துல படம். இட்லி கடைன்ற அந்த படத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? அகிம்சை ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சொல்லி இட்லி கடையில வந்து அவர் வந்து எழுதியிருப்பாரு. இன்னொன்னு அது படம் மாதிரிலாம் வந்து வாழ்க்கை வந்து இருக்காது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துக்கு வந்து இலக்கை நோக்கி போயிட்டு மறுபடியும் அவன் வந்து பழைய மாதிரியே அது வந்து வாழ முடியாது. அது வந்து அப்பாற்பட்டது. ஆனா அதில் உள்ள ஒரு நல்ல விஷயங்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, நம்மளுடைய சொந்த பந்தங்கள், கடைசி காலகட்டத்தில் பெற்றோர்களோட நம்ம வந்து இருந்து காலத்தை வந்து கழிக்கணும். நம்மளை அவங்க வந்து பெறும்போது எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க, நம்மளை வந்து வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்புறம் நமக்கு வந்து மீன் குஞ்சு மாதிரி நம்ம வந்து நீதி வந்து போயிட்டோம், அந்த பறவை மாதிரி பறந்து வந்து போயிட்டோம். எங்க இருந்தாலும் அவர்களுடைய வந்து ரத்தம் தானே நம்ம, அந்த ரத்த உணர்வோட நம்ம வாழணும் அப்படின்றத தனுஷ் வந்து அருமையா அந்த படத்தை வந்து இன்னைக்கு அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு ப்ரீவியஸ் வெளியில வந்து அவங்க வந்து ரிவ்யூ வந்து சொல்றாங்க, ஐயோ நாங்கள் கண்ணு கலங்கிட்டோம், இப்படி ஒரு படத்தை பார்க்கவே முடியாது, நாங்கள் மறுபடியும் நாங்கள் வில்லேஜுக்கே போய் எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கணுன்ற உணர்வு எது மூலியமா வந்துச்சு? படம் உருவாக்குது. படம் வந்து பாடமா வந்து உருவாக்குது. வெறும் படமா இல்லாம படம் பாடமா வந்து உருவாக்குது. அதனால உங்களையும் நான் சினிமால நடிக்க வைக்க ஆசைப்படுறேன். அது வந்து எல்லா அதனால நீங்க வந்து பாடமே அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும், பார்க்கறது வந்து நேயர்களுக்கு வந்து நல்லா இருக்கும். எனக்கு இப்படி ஒரு திரைப்பட வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஏன்னா நான் வந்து சொல்றதுக்காகவும் நீங்க வந்து பண்ண வேணாம், இருந்தாலும் உங்களுடைய மனசாட்சி கூட நீங்க வந்து தீர்ப்பு சொன்னாலே பார்க்கிறவர்களுக்கெல்லாம் பயங்கரமா வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆகா சரியான தீர்ப்பையா அப்படின்னு. இந்த தீர்ப்பு உலகம் ஃபுல்லா வந்து
உங்களை பற்றி பேச போதீங்க. ஆமாங்க. அதனால் வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நடுவருக்கும் நேரடியாக கண்டு கழித்து கொண்டு இருக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாசகர் ரொம்ப அருமையா பேசுகிறார். எவ்வளவு திரைப்படங்களை தொடங்கியிருக்கிறார். அந்த காலத்தில் ரத்த கண்ணீர்ல தொடங்கி ஒழுக்க வாழ்க்கையை உயர்த்தி பேசிய எம்.ஆர். ராதா அவர்களுடைய மனங்கவர்ந்த நடிப்பிலிருந்து அது அங்க தொடங்கி இட்லி கடை வரைக்கும் வந்துட்டாரியா. இன்னைக்கு முந்தா நாள் ரிலீஸ் ஆன படம் வரைக்கும் அடிச்சு முடக்கி ஒரு பெரிய வரலாற்று சாதனையவே நிகழ்த்தி பார்த்துக்கிறார். நிறைய படங்கள் சொல்லிக்கிறார். எனக்கு நிறைய படங்கள் எல்லாம் பிடிக்கும். இந்த அரவிந்த் சார் நடிச்சு மெய்யழகன் ஒரு படம், அவர் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு ரொம்ப மென்மையான உணர்வுகள் எல்லாம் இன்னைக்கு படம் எடுப்பது அப்படிங்கிறதுக்கே ரொம்ப அருமையா செய்திருக்கிறாங்கல்ல. இதுல இருந்தெல்லாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டாமா? படத்தை வெறும்படம் நினைச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம மனசு தானே காரணம். ஒரு தடவை துரியோதனை வெளியில அனுப்பிச்சாங்க. அஸ்தினாபுரத்துல எவ்வளவு நல்லவர் இருக்கான்னு பார்ப்பாங்க. வெளியில போயிட்டு எல்லாரும் அழிக்க போயிடாதான் தரலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தர்மனை வெளியில அனுப்பிச்சாங்கன்னா அவன் பார்த்துட்டு சொன்னா எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. அதனால பார்க்கிற பார்வையில தான் இருக்கு. காமாலை கண்களோடு பார்த்திருக்கிறார் கா முத்து இளங்கோவன் அப்படின்னு புரட்சிகரமா பேசிட்டு அமர்ந்திருக்கிறார் வாசகர். உண்மையிலே வாசகருக்கு பாராட்டுகள். அவர் சார்ந்த துறையில முழு மன ஈடுபாட்டோட பேசியிருக்கார் பாத்தீங்களா, அதற்காக சிறப்பு பாராட்டுகள். இப்ப இவருடைய கருத்துக்கள் எல்லாம் மறுப்பதற்கு என்னையா ஒரு பாட்டுக்கு பாடணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஆசிரியை முனைவர் மதிப்பிரியா அவர்கள் திரைப்படங்கள் வெறும்படம் என்று சொல்வதற்காக வருகிறார். அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். போற்றுதலுக்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் வாழ்வை யதார்த்தமாய் கொண்டு செல்லும் என் அணியின் சகோதரருக்கும் நிழல் எது நிஜம் எது என தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் எதிர் அணியினருக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் இனிய வணக்கங்கள். ஐயா, திரைப்படம்ங்கிறது படமா பாடமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம வாசகன் ஐயா பேசின பேச்சை கிட்ட அசந்துட்டேன். இனிமே என்னத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு போய் பாடம் எடுக்கணும்? எதுக்கு இந்த கல்லூரி, எதுக்கு இந்த பள்ளி? இதெல்லாம் தேவையே இல்லை. பசங்களை கூட்டிட்டு போய் படத்தை பாருங்க, எவ்வளவு பாடங்கள் இருக்குது, புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல கூட வேணாம். போய் தேட்டர்ல பிடிச்ச உட்கார வச்சிருவாங்க. வாசகர் வைஸ் சான்சலர் ஆக்கிடலாம். அப்படிதான் அவர் பேசுறாரு. எல்லாமே பாடங்களா, எல்லாமே பாடமா அப்படின்னாக்கா எதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் இருக்கு? ஆமா, அதனால தேவர் மகன் படத்துக்கு பிறகு
பாரு. அதனால அது மனசுக்குள்ள போயிருச்சு. இந்த காலத்து பசங்க பார்த்தா நம்புவானுங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஐயா கொடுமையா இருக்கியா? எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து பாருங்க, இந்த புருவத்துல இங்க ஒரு வெட்டு போட்டு பண்ணுங்க. ஏன்னா கதாநாயகன் போட்டுருக்காங்க. ஹேர் கட்டிங், புள்ளிதா கட்டிங்னு சொல்றாங்க. எதனால? இதெல்லாமே இந்த திரைப்படங்கள் கொடுத்த இந்த தாக்கம்யா. இதெல்லாம் பாக்குறப்ப இதெல்லாம் பாடமா சொல்லி கொடுக்குது. வைத்தறிச்சலா இருக்குதுங்கய்யா. புதிய பாதைன்னு ஒரு படம் வந்துச்சுங்க. புதிய பாதையோட கதை என்ன தெரியுமா? அவன் வந்து ரவுடியா இருப்பாரு. அந்த கதாநாயகர் ரொம்ப குடிப்பாரு. அத வந்து ஒரு பெண் வந்து இலக்கணப்படி புதிய பாதைன்னு படம் வந்துச்சுங்கய்யா. அதோட கதாநாயகர் வந்து ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவாரு, ரொம்ப குடிப்பாரு, இதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு பெண்ணுக்கே இலக்கணமா இருக்கக்கூடிய அந்த கதாநாயகி போய் அவரை திருத்தி ஒரு நல்ல மனிதரா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அதை நம்பி நாசமா போன பல பெண்கள் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படிலாம் நீங்க சொன்ன வசனத்தை நம்பி வாழ்க்கை பறி போனதா பேஸ்புக்லயே அந்த அம்மா கதறி கதறி போடுது. புதிய பாதை படம் பார்த்துதான் என் லைஃப் இப்படி போச்சு, இப்படிப்பட்ட பசங்களை திருத்தவே முடியாதுன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து தளபதினு ஒரு படம் வந்துச்சு. தளபதியோட கதை என்ன? நட்புக்காக எடுத்த படம் அது. அப்ப நண்பன்னா என்னன்னு தெரியுமா? அப்படி இப்படி வசனம்லாம் வரும். சரி, அப்ப நட்புனா இப்படி இருக்கு அப்படின்னு. அந்த தயாரிச்சவரே ஜீவி தெரியுமா உங்களுக்கு? அவர் கடன்னாலதான் செத்து போனார், தற்கொலை செய்து கொண்டார். அப்ப அவருக்கு உதவுறதுக்கே ஒரு நட்பு வரல. படத்தை எடுத்த மனுஷனுக்கே அந்த படம் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கல. அப்புறம் எங்க இருந்து வாழ்றது? இதுல பெருசா பேச வேண்டியது ஒண்ணும் இல்லையா. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, உடனே அவர் பாட்டுக்கு போயிட்டீங்க பாரு. நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். சத்தியமா நம்பி நாசமா போயிட்டேயா. இப்படிதான் என் ஆளுன்னு சொன்னாரு. நம்ம சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவார் போல, எப்படிலாம் நம்மள லவ் பண்றாரு, இப்படி ரொம்ப கற்பனைகளா போயிட்டேயா. கடைசியில பார்த்தா மனுஷன் அவர் சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். இப்ப வரைக்கும் வாயை திறக்க முடியல. இதுல இவர் சொல்றாரு, இந்த படம் எல்லாம் உங்களுக்கு பாடமா இருக்குன்னு. சத்தியமா எங்க வாழ்க்கையை வேணா நீங்க பாடமா எடுத்துக்கலாயா. இந்த படத்தை பார்த்து நாங்கெல்லாம் இப்படி போனோம், தயவு செய்து இப்படி எல்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதெல்லாம் சரியா வரும். பாட்ஷான்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல என்ன, அவரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், அவர் ஒரு ஆட்டோக்காரா இருக்காரு. அவரை வந்து ஒரு கோடீஸ்வர பொண்ணு வந்து லவ் பண்ணுது. லாஜிக்கா ஒத்து வருமாயா? இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காரு, அந்த பொண்ணு அவ்வளவு பெரிய அழகியா இருக்குது, அவ்வளவு பணக்காரியா இருக்கு. இல்லப்பா, இத நினைச்சு எத்தனை ஆட்டோக்காரங்க அவங்களோட வாழ்க்கையை மிஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமாயா? வைரத்தை திருப்பி கொடுத்த பிறகுதானே லவ் வந்துச்சு. ஐயா, எதை கொடுத்தாங்க? வைரத்துக்கு என்னங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு காசை தான் கொடுக்கல, வாழ்க்கையவே கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? எல்லாத்தையும் புரிஞ்சு இது படம், இது நம்மளுக்கு ஒரு வேடிக்கைக்காக உள்ளது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம போனியா. இப்படி எல்லாம் போய் வாழ்க்கையை பறி கொடுத்த எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா. சினிமா பார்த்தமா, வெளியே வந்தமா, துண்டை வந்துட்டு தோல்ல போட்டு இருந்தமான்னு இருக்கணும். இருக்க முடியும். சினிமாவுக்கு போய் சினிமால கதாநாயகனா ஆகுறேன், இசையமைப்பாளர் ஆகுறேன், எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைச்சு போயிருக்காங்க. இது எல்லாமே தான் பாடம் நம்மளுக்கு. சினிமா நம்மளுக்கு பாடத்தை கத்து கொடுக்கல, சினிமாவால நம்ம வாழ்க்கையில தொலைச்சது விஷயங்கள் தான் நம்மளுக்கு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. ஐயா ஒண்ணும் இல்லையா, ஒரு நாடகம் ஒண்ணுயா வெளிநாட்டுல எடுத்திருக்காங்க. ஒரு 2015ல இருந்து 2019 வரைக்கும் அந்த நாடகத்தை எடுத்திருக்காங்க. அந்த நாடகம் என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, அந்த நாட்டோட அதிபதியா இவர் இருக்காருயா. இவர் வந்து அந்த நாடகத்தை கொண்டு போறாரு. 4-5 வருஷமா நாடகம் நடக்குது. இந்த பொதுமக்கள் வந்து டிவியில அந்த நாடகத்தை பார்த்து பார்த்து என்ன நினைச்சிட்டாங்க, ஓ இவரே வந்து நம்ம நாட்டுக்கு அதிபதியா இருந்தாக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அமோக வரவேற்பு கிடைச்சிருச்சுங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவரே ஆஹா இத்தனை பேர் நம்மள வந்து நம்புறாங்களே, அப்ப நம்மளே ஒரு கட்சி தொடங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2018ல கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2019ல நிஜமாவே அந்த நாட்டோட அதிபராயிட்டாரு. ஆஹா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு நாடக நடிகர் அந்த நாடகத்தின் மூலமா ஒரு நாட்டோட அதிபராக மாறிட்டாரு. பெரிய விஷயம் அப்படின்னு பாராட்டுறப்ப கடைசியில என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, ரஷ்யாவுக்கு யாருக்கு நடந்துட்டு உக்ரைனுக்கும். அந்த உக்ரைனோட அதிபர் தான் அவரு. அவர் என்ன ஆச்சு, ரஷ்யாவுக்கு இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை கொண்டு வரேன்னு சொல்லிதான் அந்த நாடகத்திலே நடிக்க ஆரம்பிச்சாரு. கடைசியில அந்த நாடகத்தை நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அத்தனை பேர் தலையிலையும் எல்லாத்தையும் போட்டு முடிச்சு இப்ப அப்படி ஒரு நாடே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாரு. ஒரு நாடக நடிகரை நம்பி
அவங்க வெற்றியாளர்கள் கிடையாது, அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவங்க கிடையாது. படம்ங்கிறது படம் மட்டுமே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க மதிப்பிரியா. எவ்வளவு பாருங்க, திரைப்படங்களினால சீரழிந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. திரைப்படங்களை பாட்டுக்கு புல்லட்டை ஓட்டுனா, வண்டியை ஓட்டுனா, பொசுக்குன்னு வீலிங்னு ஒன்று கொண்டுறான். எல்லாம் சினிமாவை பார்த்து கற்றுக்கொண்டதெல்லாம் நல்லதாக கற்றுக்கிட்டுனா அப்புறம் எப்படி இது பாடமாக இருக்க முடியும்? பாடமாக இருந்ததுன்னா பேசாமல் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரைப்பட நடிகர்களை வச்சு படம் போட்டு காட்டிக்கிட்டீங்களாங்க. ரொம்ப கோபமாக பேசிட்டாங்க. உண்மைதான். இப்போ இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்றதுக்கு என்ன மாதிரி ஆனா சரி, மதிப்பியா பேசுறதுக்கு கூட நம்ம பேசி என்ன பிரயோஜனம் பேசாமல் இருந்திருக்கேன். ஆனால் ஞான சண்முகாதேவி அவர்கள் இல்லை படங்கள்ல கற்பதற்குரிய பாடங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்வதற்காக வருகிறார். அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். வாழ்க்கை ஒரு சினிமா, சினிமா 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம் போனா 3 பருவம் தான். குழந்தை பருவம் 1, இளமை பருவம் 2, முதுமை பருவம் 3. தலைவா, இத சொல்லி கொடுத்ததே என்னுடைய சினிமா தானே நடுவர். ஆமா, அதுக்கு முன்னால பருவம்னா என்ன தெரியாம மூச்சு தீர்ந்து போறதுக்கு முன்னாடி இந்த 3 உலகையும் பார்த்து நடுவர் அவர்களே. வாழ்க்கையே ஒரு சினிமா நடுவர் அவர்களே. எங்க அக்கா முடிச்ச இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். மகாத்மா காந்தியில முடிச்சாங்க. பல பேருக்கு மகாத்மா காந்தி யாரு, பாரதியார் யாரு, கப்பலோட்டிய தமிழன் யாரு, இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே எங்க சினிமா தான். நீங்க பாட புத்தகத்தில் படிக்கக்கூடிய பாடத்திற்கும் நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்திற்கும் வித்தியாசம் இருக்குன்னே ஆசிரியைக்கு புரியல. ஐயா, நாங்க அனுபவ பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு கொண்டிருக்கிறவர்களே, வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா, குக்கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அப்படின்றத இங்க நகரத்துக்கு இருக்க மக்களுக்கு எடுத்து கொடுறதே சினிமா தானே. யோசித்து பாருங்க, தண்ணி இல்லாதது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு கத்தின ஒரு படம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. ஆழ்குழாய் கிணறு திறந்திருப்பதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு அறம்னு ஒரு படம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலையா? நல்ல படத்தை கூட 2 பேரும் பார்க்க மாட்டாங்க போல. எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல படமாவே இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாட்டை மட்டுமே ஆமா, வில்லன் பாடிட்டு இருக்கிற பாட்டை போய் பார்த்துட்டு அதுல இருந்து பாடத்தை தேடினா. ஐயா, இப்ப சமீபத்துல நிழற்குடை அப்படின்னு ஒரு அருமையான படம் ஐயா. ஷாபாஷ் ஷாபாஷ். இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படம் அப்படின்னே நான் சொல்லுவேன். பிறகு காலகட்டம் எப்படி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனசுதான் இருக்கு. பெத்த குழந்தைய கூட பாத்துக்கிறதுக்கு நம்மளால முடியல. பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். வெளிநாடுகள்ல போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற மோகம் பல பெற்றோர்களுக்கு இருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, உன் பிள்ளைய பாத்துக்கிறதுக்காவது உன் பெத்தவனை பக்கத்துல வச்சுக்கோடா, இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த படம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. அதுல ஒரே ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் வளர்றப்ப நீ பக்கத்துல இருக்க போர்டிங் ஸ்கூலா நீ தேடுற, அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தூரமா இருக்க முதியோர்ல தான் அவன் உனக்காக தேடுறான்னு. உண்மைதான நடுவர் அவர்கள்? இதையெல்லாம் எடுத்து கூறுவதற்கு சினிமா தேவைப்படுகிறது இல்லையா? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். வாழ்க்கை பாடத்துல இருந்து எல்லாரும் கத்துக்கிறோம் இல்லையா? இப்ப நானே எல்லா தப்பையும் செஞ்சு அதுல இருந்தே கத்துக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. என்ன சொல்றோம், இங்க பாரு, நான் இந்த தப்ப பண்ணிட்டேன், நீ இந்த தப்ப பண்ணாத அப்படின்னு நான் எடுத்து கூறுறேன். எடுத்து சொன்னா இப்ப மதி கேட்டுக்குமா கேட்காதா? கேட்கணும். அப்ப சினிமாவை மட்டும் ஏங்க கேட்க மாட்டீங்க? சினிமால அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குங்க. முத்தியிலங்கோவன் அண்ணா 1.5 லட்சம் ரூபாயை போய் இழந்தார். ஏன் சதுரங்க வேட்டையை சும்மா படம்னு பார்த்துட்டு உதறிட்டதுனாலதான் இழந்தார். அதுல ஒழுங்கா பாடம் படிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்துங்களா? 1.5 லட்சம் ரூபாய் போயிருக்குமா? போயிருக்காது. இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே.
லட்சம் ரூபாய் அண்ணன் வந்து இழந்தார் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹீரோ கோடி கணக்குல போட்டு இழந்தார். அவர் நினைச்சது என்ன, கடைசி வரைக்கும் நமக்கு பணம் தான் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் உறவுகள் தான்டா நிரந்தரம்னு சொல்லி கொடுத்தது தினசரின்ற படம். இதெல்லாம் யோசிக்கணும்ல, படம் பார்க்கணும்ல. படம் பாக்குறாங்க நடுவர் அவர்களே. எப்படி பாக்குறாங்க அப்படின்னா திரையரங்கத்திலேயே போய் முதல்ல பாக்குறது. அப்ப இவங்க எல்லாம் வந்து நேர்மையை பத்தி பேச வராங்க. என்னத்த சொல்றது ஐயா, ஒரு கிராமத்து பெண் வழக்கமாவே பொதுவா என்ன சொல்றாங்க, நான் இங்க வந்து நாங்க வந்து சிட்டி கேர்ள்ஸ், அவங்கதான் வந்து ரொம்ப தைரியசாலி, அவங்கதான் எல்லா வேலைகளையும் செய்யறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல், மன தைரியம் அப்படின்றது நமக்கு பல பேருக்கு தெரிவதே இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு தற்காப்பு கலை அப்படின்றத நிச்சயம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்ன படம் வேம்புன்ற படம் நடுகிறாங்க. அந்த படத்துல நம்முடைய ஹீரோயின் வந்து தற்காப்பு கலை சிலம்பம் படிச்சு இருக்கான். அவ சிலம்பம் சுத்துறத பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் உடனே போய் அவங்க அப்பாட்ட சொல்லிடுவாங்க, இல்ல இல்ல இந்த பொண்ணு சிலம்பம் சுத்திட்டு சீரெல்லாம தெரியுறா, சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க. அப்பா பயந்து போய் சரின்னு சொந்த மாமா பையனுக்கே வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. ஆனா கல்யாணம் முடித்தவுடன் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு யதார்த்தமாக கண் பார்வை போய்விடும். இந்த பிள்ளை தான் படித்த சிலம்பத்தை மற்ற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததன் மூலமாகவும், அந்த மாமா அவர் கட்டினாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்காரர் வந்து ஒரு போட்டோகிராஃபர். இப்ப நம்மளெல்லாம் அழகா படம் பிடித்து காட்டி கொண்டிருக்கிறாரே ஒரு அண்ணன், அவர் மாதிரி ஒரு போட்டோகிராஃபர். அந்த போட்டோகிராஃபரிடம் எப்படி வந்து போட்டோ எடுக்கிறதுன்னு தானும் கத்துக்கிட்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தையே முன்னேற்றினா அப்படின்னா ஒரு கிராமத்துல இருக்க பெண்ணால முடியும்னா ஒன்னாலையும் முடியும்னு எனக்கு தைரியம் கொடுத்த படம் வேம்பு. அதெல்லாம் யோசிக்க வேணாமா? அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. பார்க்கிங்னு ஒரு படம் நடுவர் அவர்களே, எத்தனை அவார்டை இப்ப குமிச்சிருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, சின்ன சின்ன மென்மையான உணர்வுகள். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் வருது. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏன்டா நீங்க பேசிக்காம இருக்கீங்க அப்படின்னோம்னா என்ன காரணம்னு கூட தெரியல. முக்கியமான காரணம் எது தெரியுமா? ஈகோ. நீ என்னடா எனக்கு சொல்றது, நான் என்னடா கேட்கறதுன்னு மொத்த உணர்வையும் அந்த ஒத்த படத்துல வச்சா நடுவர் அவர்களே பார்க்கிங்னு. எத்தனை பேர் ஈகோவை தட்டி உடைச்சது அந்த படம் ஐயா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நாம செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஒருத்தன் தேவை. மனுஷனா இருந்தா நீங்க கேட்டுக்கிறீங்கன்னா, இது எங்க திரைப்படம் சொல்லுது நடுவர் அவர்களே, திரைப்படம் சொல்லுது. இதெல்லாம் யோசிக்க வேணாமா? பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் சொல்லிட்டு நம்ம ஒரே ஒரு பாட்டு சொல்லி நிறைவு செய்தேன் நடுவர் அவர்களே. நல்ல பாட்டே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது போல. முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை, தோல்விகளே எதுவுமே இல்லை நடுவர் அவர்களே. எவன் ஒருவன் முன்னே நடந்து நடந்து சென்று கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு என்றுமே தோல்விகளே கிடையாது. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. அன்புதான் பிரதானம் என்று இந்த உலகிற்கே எடுத்து சொன்ன படம் அன்பே சிவம். நோ மீன்ஸ் நோ. பெண்கள் என்னைக்குமே தைரியமா சொல்லணும்னு சொல்லி கொடுத்த படம் நேர்கொண்ட பார்வை. ஒரு முதலமைச்சர் நினைச்சா தற்காலிகமா இன்னொரு முதலமைச்சரையே உருவாக்கலாம்னு நம்ம தமிழகத்துக்கு சொல்லி கொடுத்த படம் முதல்வன். ஒரு ஆசிரியர் நினைத்தா எதையும் மாற்ற முடியும்னு சொல்லி கொடுத்த படம் சாட்டை. சிலரின் சுயநல செய்கையினால சிலர் வேறு ஒரு சிலர் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் நீ எடுத்து சொன்ன படம் ஆதலால் காதல் செய்தி. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் புரிய வச்சது ஒரு குப்பையின் கதை. பசிச்சா மீன் சமைச்சு கொடுக்காத, மீன் பிடிக்க கத்து கொடு, அதுதான் பெற்றோர்களின் கடமைன்னு சொல்லி கொடுத்த படம் அப்பா அம்மா கணக்கு. இது மாதிரி திரைப்படங்கள் எனக்கு ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுப்பதனால் என்றுமே திரைப்படங்கள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியராகத்தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இனிய நாளில் ஒரு அருமையான தலைப்புல 4 நல்ல அறிஞர்கள் பல கருத்துக்களை இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். திரைப்படங்கள் வெறும் படமா? ஜீன் லுக் கோடட் அப்படிங்கிற
தமிழ் சினிமாவுடைய தரம் இருக்கிறது. டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கு பிறகு டிஜிட்டல் யுகத்துல ரொம்ப பிரமாதமா செஞ்சிருக்கு. ஆனா என்ன, ஒரே படத்துல ஒரு காதல் வேண்டி இருக்கு, ஒரு சென்டிமெண்ட் வேண்டி இருக்கு, ஒரு அரசியல் நையாண்டி வேண்டி இருக்கு, சமூகம், உறவு, சோகம், குத்தாட்டம் எல்லாம் கலந்து கட்டி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும். ஒரு குத்தாட்டம் கண்டிப்பா வேணும், இல்லைன்னா முத்துவிளக்கம் பார்க்க மாட்டார். டிஜிட்டல் சினிமாவுக்கு தங்களோட தேவைக்கும் ஆசைக்கும் அழிப்புக்கும் பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. இவங்க சினிமாவோட தரத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாம தரமான கலைஞர்களுக்கான வாய்ப்பையும் தடுத்து விடுகிறார். அதனாலதான் நல்ல சினிமா கொடுக்கணும்னு முயற்சி பண்ற நம்ம வாசகர் போன்றவர்கள் இந்த நெருக்கடியில சிக்கிக்கொண்டு வெளியில வர முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாகிறார். திரைப்படம்ங்கிறது வெறும் தொழில்நுட்பம் இல்லை, படைப்பாக்கம், கிரியேட்டிவிட்டி, கற்பனை, இமேஜினேஷன், சமூக அக்கறை, அரசியல், எஸ்தட்டிக்ஸ், அழகியல் இல்லைங்களா. நெஞ்சத்தை இல்லாத படத்துல ஒரு பாட்டு சுகாசி அப்படியே காலையில வாக்கிங் நடந்து போறது பாருன்னு ஒரு பாட்டு, அது இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணுக்குள்ள நிற்குதுன்னு சொன்னா முதல்ல அப்படி ஒரு காட்சிப்படுத்தினது ரொம்ப அருமையா இருந்துச்சு இல்லைங்களா. அப்ப இப்படியெல்லாம் மானுடத்தினுடைய பல மேன்மைகள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, வணிக பின்னலும் முதலாளித்துவ சிந்தனையும் வந்து ஒரு திரைப்படம் என்பது விற்றாகணும், அதுக்கு ஒரு முதலீடு இருக்கு. அந்த முதலீட்டை திரும்ப எடுத்தாகணும்னா தெருவா கொண்டு போய் வித்தாகணும். அப்ப இதுக்குள்ள ஒரு பெரிய சங்கிலி இருக்குது. இது தவிர திரைப்படத்தை ஒரு இண்டஸ்ட்ரி, தொழில் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு அங்கீகரித்து வைத்திருக்கிறோம். அதனால இது ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது பிரம்மாண்டமாக நாம இயக்கி தர வேண்டி இருக்கிறது. 2 போக்கு இருக்கும் திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு எப்படியாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் வரும். அந்த திரைப்படம் பெரிய தோல்வியை சந்திக்கும். இன்னொரு பக்கம் மதிப்பிரியா மாதிரி ஒரு ஏழைப்பாட கடனை ஒன்று வாங்கி ஒரு படத்தை எடுத்துரும். அந்த படம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான வெற்றியை பெற்றுவிடும். அதனால திரைப்படத்துல ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுவதனால ரசிகன் எதை பார்ப்பாங்கிறது ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருக்கு. அப்ப இந்த காட்சி ஊடகத்தினுடைய மயக்கம் இருக்கே, அதுல என்ன பண்றோம்னா சமூக கொடுமைகளை பார்த்து நம்ம எல்லாருக்குமே கோபம் வருது. இந்த கோபத்தை முறையா வெளிப்படுத்துவதற்கு உண்டான வழியை திரைப்படம் போதிக்காது. மாற்றா என்ன செய்யும், தனி மனிதன் ஒருவே எப்படி கோபம் கொண்டால் என்னெல்லாம் செய்வான். மாதவன் நடிச்ச ஒரு படம் இருந்துச்சு. ஒரே ஒரு நாள்ல அவருக்கு இரவு கோபம் வந்துடும், மொத்த சமூகத்தையும் மாத்திரன்னு கிளம்பி அவர் வர்ற பாடு இருக்கே, அப்படி எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறது. தனி மனித வழிபாடு, ஹீரோ வர்ஷிப், இது திரைப்படங்கள்ல இருக்கு இல்லைங்களா. தனி மனித வழிபாட்டை கொண்ட நாயக தோற்றத்தை உருவாக்குவதன் மூலமாக ஒரு பெரிய லாபம் உண்டு. இந்த லாபத்தை நோக்கி இவரை வாசகரை வச்சு நாங்க படம் போட்டோம்னா இவ்வளவு ரூபாய் நிச்சயமா எனக்கு பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சதுன்னா அவரை அதே நோக்கத்துல வைத்து எல்லா வேலையும் வாசகருக்கு தெரியும். அவர் நினைச்சா டான்ஸ் ஆடுவாரு, அவர் நினைச்சா பாட்டு பாடுவாரு, அவர் நினைச்சா மரத்து மேல ஏறுவாரு, அங்கிருந்து ஒரு ஜம்ப் அடிப்பாரு இல்லைங்களா. இந்த பக்கம் சண்டை போடுவாரு, கடையை பந்தாடுவாரு, பஸ்ஸை கொளுத்துவாரு, ரயில் வண்டி மேல ஏறி ஓடுவாரு, விமானம் ஓடிக்கிட்டு இருக்கிற பறந்துகிட்டு இருக்கிற விமானத்து மேல ஒரு ஊக்க போட்டு ஏறி. அதுல தமிழ் சினிமா பரவாயில்ல, நம்ம என்டிஆர் பையன் ஒருத்தர் இருக்காரு பாலகிருஷ்ணா, அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் கையை காமிச்சு ஓடுற ரயில் நடிக்கிறார், புல்லட் ட்ரெயின். அந்த அளவுக்கு அதை 100கணக்கானவங்களை அடிச்சு துவைச்சு கடைசியில வெற்றி கொடுக்கிறாருங்கிறதுக்கு ஒரு மனுஷன். இது முழுக்க முழுக்க என்ன ஆகும், மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதமான ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய தற்காலிகமா இருக்கக்கூடிய இது ஒரு போதை மாதிரி. அதுல இன்னொன்னு, நீங்க உங்க வெறும்படம்னு சொன்னவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நீங்க இப்பதான் அன்னை காலங்கள்ல பெரும்பாலும் புகைப்பிடிக்கிற மது அருந்துகிற காட்சிகளை குறைக்கிறாங்க, ஒரு விளம்பரம் வேற போட்டுறாங்க. ஆனாலும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா சிவாஜி கணேசன் 4 சிகரெட்டை பிடிச்சி தள்ளிடுவார் இல்லைங்களா. அதை பார்த்துட்டு சிகரெட் பிடிக்க பழைய கெட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லைங்களா. பொம்பளைகளோட வாழ்க்கை நிலை குறித்த தொடர் புறக்கணிப்பு. பெண்கள்னா ஆண்களுக்கு அடங்கிட்டார்கள். அது அந்த காலம் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் பொம்பளை இப்படித்தான் இருக்க வேணும்னு பாட்டில் தொடங்கி ரைட்டுங்களா. அப்ப சேவலுக்கு முன்னாட கோழி கொக்க
அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் எல்லாம் வச்சு பாட்டு எழுதுது. பெண் கடைசியில் என்ன பண்ணிடுவான்னா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து பெண் இறங்கி வர்ற மாதிரி படங்கள். இது ஒரு பக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றிய தவறான சித்தரிப்பு, இது ஒரு பக்கம். இப்படி எல்லாம் சினிமாவுக்குள்ள பல பன்முகத்தன்மையான விஷயங்கள். அது ஒன்றும் பள்ளிக்கூடம் நடத்தல, பல்கலைக்கழகமும் நடத்தல. எந்த திரைப்பட தயாரிப்பாளரும் அல்லது எந்த திரைப்பட கதாநாயகனும் உங்களுக்கு போதனை பண்ணி உலகத்தை திருத்தணுங்கிறதுக்காக அவதரிச்சு வரல. அவங்கள பொறுத்த மாத்திரத்தில் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு முதலீடு செஞ்சு பணம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தொழில். அதனால எல்லாருமே அதை செய்வாங்களா அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. பெரும்பான்மையான போக்கு அப்படித்தான் இருக்கும். 50 ஆண்டுகள்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. இதுல என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம்னா, பல திரைப்படங்கள் வெளிவராம பெட்டிகளே இருக்கு. கிட்டத்தட்ட 500-1000 படங்களுக்கு மேல திரைப்படங்கள் வந்து அந்த படங்கள் வெளியில வரல. அப்ப இதை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த திரைப்படங்கள் அது வெளிவர்றதுக்கு போராட்டம் நடக்குது. இன்னைக்கு ஓடிடி இணையதளம் வந்திருக்காங்க. திரையுலகம் கடந்த 50 ஆண்டுகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய பல்வேறு நிகழ்வுகளை காட்சி பண்ணியிருக்கு. ஆனா அந்த காட்சியில உண்மையான வரிகளை விட அலங்கரிக்கப்பட்ட வரிகளினுடைய சுவடுகள் தான் அதிகம். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆக திரைப்படங்களுக்குள்ள நீ அது ஒரு பெரிய அளவுக்கு அது ஒரு வர்த்தக நிறுவனம், அதுக்குள்ள நாம பெற்றுக்கொள்வது என்பது கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம், இந்த திரைப்படங்கள் இயக்க தொடங்கிய காலத்திலிருந்து பல சமூக ஆர்வலர்கள் இந்த திரைப்படத்தை ஊடகத்தை கையில வைத்துக் கொண்டு மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் மிக்கவர்கள் ஒரு தொடர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே இருந்தாங்க. அவரை கல்கியினுடைய தியாக பூமி முதல்ல விடுதலை போராட்ட காலத்துல ஒரு படமா வந்துச்சு. 1935-37 ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது இந்த படம் வந்துச்சு. அந்த படத்தை 1942-43க்கு பிறகு அதை தடை செஞ்சுட்டாங்க. ஆக அப்ப காலம் மாறிடுச்சு. இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் வந்தது. 1952 பராசக்தி படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக ஒரு புதிய சிந்தனையை, ஒரு புதிய எழுச்சியை உருவாச்சு. 1976 பாரதிராஜா அவருடைய 16 வயதிலே கிராமப்புறங்களை நோக்கி எளிய மக்களை பற்றிய படங்கள். ஒரு கதாநாயகங்கிறவே இப்படி வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உடைச்சிட்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு கால் ஊனமாகி ஒருத்தர் வந்து நடந்து வந்து அதுதான் கதாநாயகன் அப்படிங்கிறத மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாங்கு இல்லை. தொடர்ந்து எளிய மனிதர்களின் வாழ்க்கையை படமாக்குவது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சென்டிமெண்டா பார்ப்பாங்க. ஒரு பிள்ளையாருக்கு முன்னால வணக்கம் போட்டு தேங்காயை உடைச்சி படம் எடுத்துக்கிட்டு இருந்த காலத்துல முதல்ல சுடுகாட்டு படத்தை எரிக்கிற இடத்த பார்த்து பிதாமகன் ஆனந்தார். அப்ப எல்லா மரபுகளையும் உடைக்கிறதுக்காக ஒரு சில முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். திரைப்படங்கள்ல இருந்து பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்களா? பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க உடை உடுத்துகிற பாங்கு இருக்கு பாருங்களேன் பெண்கள்ல. அதுக்கு முன்னாலே சேலை கட்டியிருப்பாங்க. இருந்தாலும் டக்குன்னு அது சரோஜா தேவி ஸ்டைல், சரிங்களா, சரோஜா தேவி கொண்ட அப்படின்னு ஒரு மாடல் வந்துச்சா இல்லையா? இது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வரைக்கும் அது போய் சேர்ந்துருச்சு ஒரு சினிமா மூலமா. சினிமா இன்னொன்னு திரை அரங்குகளுக்குள்ள வரவழைப்பதன் மூலமாகவே சாதி மத எல்லைகளை கடந்த ரசனைத்தன்மையை உருவாக்குவதை சினிமா உருவாக்கு. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தன்னுடைய சாதி மதம் சார்பற்ற ஒரு தொகுதியில் நின்று திரைப்பட செல்வாக்கின் மூலமாகவே விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக. அப்ப அதை உடைச்ச ஒரு வல்லமை என்பது திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஊடகம். அந்த ஊடகத்தை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அதிலிருந்து நாம எதை பெற்றுக் கொள்கிறோம் அப்படிங்கிறது இருக்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எனக்கு தெரிஞ்ச 1976, 1990, 2000, இப்ப அண்மை காலங்களில் கொரோனா காலத்துக்கு பிறகு இப்படி 4 கட்டம் வச்சுக்கினா, ஏன்னா நான் வாழ்ந்த கட்டங்களை ஒட்டி இந்த 4 கட்டங்கள்லையும் அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா மிக மிக நல்ல படங்கள்லாம் நிறைய சின்ன சின்ன இயக்குநர்கள் வந்து ரொம்ப உழைத்து, அதில் ஒரு பாட்டு தேவையில்லை, புத்தாட்டம் தேவையில்லை, காம்ப்ரமைஸே இல்லாமல்
ஒரு அருமையான படங்கள் எல்லாம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தவமாக தவமிருந்து சென்னையில் எழுதுவாரு. தவமாய் தவமிருந்தே அந்த ஒரு திட்டமே நல்ல படம். இல்லையா? சேரன் அவர்கள் இங்கே எல்லா படங்களுமே ஏதாவது ஒரு கருத்துள்ள படம் தான். நம்முடைய மதுரைக்காரர் சசிகுமார் உருவாக்கி இருக்கிற படங்கள்லையுமே சில படங்கள்லாம் வெற்றிவேல் படத்துலலாம் ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடித்த காட்சி. ஏமா அவன் பேரே தெரியாம தான் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கியா அப்படிங்கிற காட்சியை பல முறை நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு திரைக்கதையை உருவாக்குவது, அதை வெற்றிகரமாக அமைப்பது, அதிலிருந்து நல்ல செய்திகளை சொல்வது அப்படிங்கிற முயற்சியும் நடந்தது. ரெண்டும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா பெரும்பான்மையை நீங்க பாத்தீங்கன்னா போதைப் பொருள், அதை பயன்படுத்துவது, தவறான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லித்தான் தரும். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, குழந்தை முன்னால போய் ஒரு ஆப்பிள் பழத்தை வைங்க, ஒரு ஐஸ்கிரீமை வைங்க, அது எதை எடுக்கும்? ஆப்பிளை விட்டுட்டு ஐஸ்கிரீமை தான் எடுக்கும். அது குழந்தையுடைய இயல்பு. அதே போல மனித இயல்பு, மனித சுபாவம், எது கவர்ச்சியாக இருக்கிறதோ அதை எடுக்கவே ஒழிய எது பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் நமக்கு இல்லை. சரிங்களா? அப்ப அது அதுவாகவே இருக்கிறது. அதுக்குள்ள இருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்கிற உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை திரைப்பட ரசிகர்களும் வளர்த்து கொண்டாங்க. திரைப்படங்களுக்குள்ள இருந்து நாம கற்பதற்குரிய பாடங்கள் நிறைய இருக்கு. அதை கற்கிற மனோநிலையை வளர்த்து கொள்ளுகிறவர்களுக்கு அது எளிது. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய்ப்பொருளும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால திரைப்படங்களிலிருந்து நாம் கற்கக்கூடிய பாடங்கள் உண்டு. அந்த பாடங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புதிய தலைமுறையை நம்மால் உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு படங்கள் வெறும் படங்கள் அல்ல, கற்கும் பாடங்கள் என்பதையே இந்த மன்றத்தின் தீர்ப்பாக பதிவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி.